வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அடுத்த பிரம்மாண்டம் கூலி படத்தை பத்தி தான். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வர்ற இந்த படம் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா இருக்கு. ஆமாங்க, நிச்சயமா. ரஜினி லோகேஷ் கூட்டணி சேரும்போதே அந்த எதிர்பார்ப்பு எகிரிடுச்சு. இப்ப வர்ற ஒவ்வொரு அப்டேட்டும் அது இன்னும் அதிகமாகுது. கரெக்ட். முக்கியமா அந்த முதல் சிங்கிள், அப்புறம் படத்தோட வியாபாரம், நடிகர்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு இந்த படம் ஏன் இண்டஸ்ட்ரியில இவ்ளோ பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம், சரியா? சரி, பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த முதல் பாட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாமா? சிக்கிட்டோ. ஆமா ஆமா, சிக்கிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சிக்கிட்டு வைப்ஸ்னு ஒன்னு விட்டாங்களே, அதுவே செம வைரல் ஆச்சே. உண்மைதான். அது ரஜினி சார் பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரீட்டா வந்தது. இப்போ அந்த முழு பாட்டோட மியூசிக் வீடியோ அது ஜூன் 25 சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஓ, ஜூன் 25. இசை யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அனிருத் தான். ஆமா, அனிருத் ரவிச்சந்தர். அவரோட மியூசிக்னாலே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த காம்போ, அதாவது ரஜினி, லோகேஷ், அனிருத், இதுவே பெரிய பிளஸ். நிச்சயமா. அந்த பாட்டுல வேற என்ன ஸ்பெஷல்? யார் பாடியிருக்கா? வரிகள் யாரு? வரிகள் ராப்பர் அறிவு எழுதியிருக்கார். பாடினதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கூட்டணி இருக்கு. டி ராஜேந்தர் சார், அறிவு, அனிருத், அப்புறம் அஜய் கிருஷ்ணான்னு சொல்றாங்க. ஓ, டிஆர் சாரா? செம்ம காம்பினேஷன். ஆமா. டான்ஸ் மாஸ்டர் சாண்டி ஒரு பேச்சு அடிப்படுது. அனிருத்தே ரஜினி சாரோட சேர்ந்து இந்த வீடியோல டான்ஸ் ஆடி இருக்காருன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். வாவ், அனிருத் ஆடுனா அது வேற லெவல் ட்ரீட்டா இருக்கும் ரசிகர்களுக்கு. இது தமிழ்ல மட்டுமா? இல்ல, தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழியிலையும் ஒரே நேரத்துல வருது. பேன் இண்டியன் அப்ரோச் ஆரம்பத்துல இருந்தே தெரியுது. சூப்பர். சரி, இப்போ பாட்டை விட்டுட்டு படத்தோட மத்த விஷயங்களுக்கு வருவோம். இந்த நடிகர் பட்டாளம், அதுவே ஒரு பெரிய கதை சொல்லுது. ஆமா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன். ரஜினி சார் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர்ல நடிக்கிறாருன்னு ஒரு டாக் இருக்கு. அதுவே பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. ஆமா, அத நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அவரோட கூட வேற யார் யார் இருக்காங்க? பெரிய லிஸ்ட் இருக்கு. நாகார்ஜுன அக்கினேனி இருக்கார். கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா ராவ் இருக்கார். ஓ, நாகார்ஜுனா, உபேந்திரா. ஆமா. அப்புறம் ஸ்ருதி ஹாசன், மலையாளத்துல இருந்து சௌபீன் ஷாஹிர், நம்ம சத்யராஜ் சார், இவங்க எல்லாம் முக்கியமான ரோல்கள்ல நடிக்கிறாங்க. இதுவே பெரிய கூட்டணி. இது மட்டும் இல்ல, ஒரு பாட்டுக்கு பூஜா ஹெக்டே வர்றாங்கன்னோ, அப்புறம் பாலிவுட்ல இருந்து ஒரு பெரிய கெஸ்ட் அப்பியரன்ஸ் அமீர் கான் வர்றாருன்னு கிட்டத்தட்ட உறுதியான தகவல் இருக்கு. என்னது, அமீர் கானா? அடேங்கப்பா, இது நிஜமாவே பிரம்மாண்டமா இருக்கே. ஆமா, இது படத்தோட பேன் இண்டியா ரீச்சை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கும். டெக்னிக்கல் டீம் பத்தியும் சொல்லணும். ஒளிப்பதிவு கிரீஷ் கங்காதரன், எடிட்டிங் ஃபிலோமின் ராஜ். இவங்க 2 பேருமே லோகேஷோட ஆஸ்தான ஆட்கள். ஒரு வலுவான டீம். சரி, இப்போ எல்லாருமே பரபரப்பா பேசுற அந்த வியாபார விஷயத்துக்கு வருவோம். இதுதான் இப்போ ரொம்ப சூடா இருக்கு. ஓவர்சீஸ், அதாவது வெளிநாட்டு உரிமைகள் பத்தி என்ன நிலவரம்? அங்கதான் விஷயமே இருக்கு. இப்போதைக்கு வர்ற தகவல் படி வெளிநாட்டு திரையரங்கு உரிமைகளுக்கு மட்டுமே 80 கோடி ரூபாய்க்கு மேல கேக்குறதா சொல்றாங்க. 80 கோடியா? வெளிநாட்டுக்கு மட்டுமா? நம்பவே முடியலையே. ஆமா, இது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பெரிய சாதனையா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜெயிலர், லியோ, 2.0 மாதிரி படங்கள் செஞ்ச சாதனைகளை இதை முறியடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இது ரஜினி படங்களே ஹையஸ்டா? ஆமா, வெளிநாட்டு உரிமைகள்ல இது ஒரு உச்சமா இருக்க போதுன்னு நினைக்கிறாங்க. ஒப்பந்தம் இன்னும் ஃபைனல் ஆகலைனாலும் பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும்னு எதிர்பார்க்கலாம். எதுக்கு இவ்ளோ பெரிய தொகை? இந்த அளவுக்கு டிமாண்ட் வர காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் சிம்பிள். ரஜினி சாரோட மார்க்கெட், லோகேஷ் கனகராஜோட இப்போதைய ட்ராக் ரெக்கார்ட், அனிருத் மியூசிக், இந்த பெரிய நட்சத்திர பட்டாளம், அப்புறம் அமீர் கான் மாதிரி ஆட்களோட வருகை, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த எதிர்பார்ப்பையும் வியாபார மதிப்பையும் இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு வெறித்தனமான காத்திருப்பு இருக்கு. புரியுது. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்களே, ஹிந்தி மார்க்கெட்டை விட தெலுங்கு மார்க்கெட்ல அதிக கவனம் செலுத்துறதா? அது உண்மையா? அதுல ஒரு சுவாரஸ்யமான கோணம் இருக்கு. அதாவது ஜெயிலர், லியோ 2மே தெலுங்கு மாநிலங்கள்ல பெரிய ஹிட் ஆச்சு. அதனால இந்த படத்துக்கும் அங்க பெரிய ஓபனிங் கிடைக்கும்னு கணக்கு போடுறாங்க. ஓஹோ. அங்க நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன் மாதிரி அவங்களுக்கு பரிச்சயமான முகங்கள் இருக்கிறதும் ஒரு காரணம். அதனால ஹிந்தியை விட தெலுங்கு ஏரியாவில் அதிக கவனம் இருக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா அமீர் கான் வர்றதால ஹிந்தி மார்க்கெட்டும் பேலன்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்போ தெலுங்கு உரிமைகள் எவ்வளவு தூரம் போயிருக்கு? அது பத்தி ஏதாவது தகவல் உண்டா? அங்கேயும் போட்டி பலமா இருந்திருக்கு. ஆரம்பத்துல 40-45 கோடி வரைக்கும் ரேட் பேசப்பட்டதா சொல்றாங்க. இப்போ லேட்டஸ்டா வர்ற தகவல் படி ஜெயிலர் படத்தை ஆந்திரா, தெலங்கானாவில் விநியோகம் செஞ்ச ஏஷியன் சுனில் நரிங் தான் ஒரு பெரிய தொகை கொடுத்து தெலுங்கு உரிமைகளை வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க.
ஓ, ஏஷியன் சுனிலா. அப்போ தெலுங்குலயும் பெரிய ரிலீஸ் கன்ஃபார்ம்டா. நிச்சயமா. இதுவே அந்த மார்க்கெட்ல படம் மேல எவ்ளோ எதிர்பார்ப்பு இருக்குன்னு காட்டுது. ஆக மொத்தம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வியாபாரம் பட்டிய கிளப்புது. செம. எல்லாம் சரி. படத்தை எப்போ தியேட்டர்ல பார்க்கலாம்? ரிலீஸ் தேதி ஏதாவது உறுதியா இருக்கா? இருக்கு. படக்குழு அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம், அதாவது 2025 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ். ஆகஸ்ட் 14, 2025. ஓகே. ஆமா, சுதந்திர தினத்தை ஒட்டி வர்ற மாதிரி. சாதாரண ஸ்கிரீன்கள்லயும் வருது, ஐஎம்எக்ஸ் ஃபார்மேட்லயும் வருது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்னு 4 மொழிகள்ல டப்பிங் வெர்ஷனும் ரிலீஸ் ஆகும். ஓ, ஆகஸ்ட் 14. அந்த டைம்ல வேற பெரிய படங்கள் எதுவும் வருதா? எதுவும் போட்டி இருக்கா? அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அதே சமயத்துல பாலிவுட்ல இருந்து ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற வார் 2 படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, வார் 2வா? அதுவும் பெரிய படமாச்சே. ஜூனியர் என்டிஆர் வேற இருக்கார். ஆமா, அதனால குறிப்பா தெலுங்கு மார்க்கெட்ல ஜூனியர் என்டிஆர் இருக்கிறதால கூலி படத்துக்கு வார் 2 ஒரு போட்டியா அமையலாம். இது பாக்ஸ் ஆபீஸ்ல எப்படி எதிரொலிக்குன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது சுவாரஸ்யமா இருக்கே. இந்த போட்டி கணக்கெல்லாம் எப்படி போக போகுதோ. சரி, இதெல்லாம் கூலி பத்தின அப்டேட்ஸ். இதுக்கு நடுவுல ரஜினி சார் அடுத்த பட வேலையும் ஆரம்பிச்சிட்டாரா? ஜெயிலர் 2 பத்தி ஒரு பேச்சு இருக்கே. ஆமாம், அந்த தகவலும் உண்மைதான். இப்போதைக்கு அவர் மைசூர்ல ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்ல இருக்கிறதா செய்திகள் வருது. நெல்சன் திலீப் குமார் தான் டைரக்ஷன். கூலி முடிச்ச கையோட அடுத்த படத்துலயும் வேகம் காட்டுறார் சூப்பர் ஸ்டார். அப்போ கூலிக்கு அப்புறமும் ரசிகர்களுக்கு ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். மொத்தத்துல கூலிய சுத்தி பார்க்கும்போது ஒரு மாஸ் ஹீரோ, செம்ம ஃபார்ம்ல இருக்கிற டைரக்டர், ஹிட் மியூசிக் டைரக்டர், இந்தியா முழுக்க இருந்த நட்சத்திரங்கள், ரிலீஸ்க்கு முன்னாடியே சாதனை பண்ற பிசினஸ், ஒரு பக்கா ரிலீஸ் பிளான் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சினிமா திருவிழாவுக்கு தயாரா இருக்குன்னு தோணுது. நிச்சயமா, இது ஒரு சாதாரண ரிலீஸ் மாதிரி தெரியல. ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு களவமைஞ்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாங்க. சரி, இப்போ நீங்க கேட்ட எல்லாத்தையும் வச்சு உங்களுக்காக ஒரு கேள்வி மனசுல வருது. சொல்லுங்க. இப்போ நாம பேசின மாதிரி தெலுங்கு மார்க்கெட் மேல இவ்வளவு கவனம் செலுத்துறது, அதே சமயம் வார் 2 மாதிரி ஒரு நேரடி போட்டி வரலது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூலி மாதிரி பெரிய பேன் இந்திய படங்களோட மொத்த வெற்றியும் அது தமிழ் சினிமாவுல உருவாக்க போற தாக்கமும் இந்த மாதிரி குறிப்பிட்ட பிராந்திய சந்தைகளோட கணக்குகளால எந்த அளவுக்கு தீர்மானிக்கப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா படுது. நல்ல கேள்வி. அந்தந்த மார்க்கெட்டோட டைனமிக்ஸ் நிச்சயமா ஒரு பெரிய பங்கு வகிக்கும். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா. சரி, இந்த விரிவான அலசலை இத்தோட முடிச்சுக்கலாம். கேட்ட எல்லாருக்கும் நன்றி. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த அப்டேட்டோட சீக்கிரம் சந்திக்கிறோம்.